இதில் இருக்கிற புழு, எறும்பு இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்தா மறுபடியும் மறைஞ்சிட்டாப்லையா? இது இங்கே எறும்பு இருக்கு பாருங்க. புழு இங்கே போய் ஒளிஞ்சிட்டாப்புல. ஸோ எல்லா டைமுமே நாட் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் நீட் டு பி ஸோ விசிபிள். இப்போ இந்த பன்னீர் தலைவன் வந்து கீழே விழுந்தா பேன்னு தெரிவாப்ல. ஆட்டடி எறும்பு என்னென்னமோ இருக்கு, போட்டுருவாங்க முடியல. போட்டாச்சு கீழே. எப்போ போய்க்கோப்பா சாமி. ஸோ இந்த எறும்பு புழு மண்ணுக்குள்ளே போயிட்டாப்புல. இங்கே பாருங்களேன், இந்த தலைவன் கீழே விழுந்திருந்தாப்புல. சாத்தி எறும்பு புழு தோய் இப்படி பின்னாடி மறைஞ்சிருக்கிறனால இந்த இந்த குட்டியான ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த தலைவன் இங்கே விழுந்து கிடந்தாப்புல. அப்புறம் இந்த பெருசாக இருக்கிற தலைவன் இங்கே விழுந்திருந்தாப்புல, கீழே விழுந்திருந்தாப்புல. அதுக்கு நம்ம இங்கிட்ட வந்து இப்படி கேஷுவலாக தண்ணி ஊற்றும் போது பார்க்கும்போது தான் இங்கே இருக்காப்புல பாருங்க. ஸோ எல்லா டைமுமே நம்ம க்ரோத்து இல்லை எக்ஸிஸ்டன்ஸு அதெல்லாம் ஊருக்கே தெரியுமா? தெரியாது. தெரியணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த புழு ஃபஸ்ட்டு காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதோட எக்ஸிஸ்டன்ஸ்லாம் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா இருக்கு. அது பொழுதுக்குள்ளே கிடக்கும். ஏய்ப்பா வா, நான் இப்போ தாங்க பார்க்குறேன் இங்கிட்டு இருக்கிறது. அப்போ நான் அந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கேன். பாருங்க, இதுதான் கீழே விழுந்திருக்காப்புல. நைஸ். நம்ம சீதாப்பழ தலைவன். ஐயோப்பா எறும்புடோய். எங்க இருக்காப்புல? எந்த இருக்காப்புல? நைஸ். இந்த சன்லைட்ல சூப்பரா இருக்காப்புல இல்ல? அழகு அழகு. Not all times, at all times our existence won't be gigantic. It can be the இங்கே பாருங்களேன், இந்த ஒட்டடை தெரியுதான்னு எனக்கு தெரியலையே. இந்த ஒரு ஒட்டடை லைன் போது பாருங்க. எங்கே வரைக்கும் போதுன்னு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் ஒட்டடை லைன். இது இது இருக்கு பாருங்க, இது தாக்கு பிடிச்சி நிற்கிது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்தா. ஸோ க்ரோத் வந்து நம்ம டைனியாக தான் க்ரோத் இருக்குது. நம்ம க்ரோத்து அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்தா சூப்பர்ல. கொசுடோய் எப்பாடே முடியலடா. காத்தடிக்கிறான். ஸோ ஒழுங்காக தெரிய மாட்டாப்புல. இன்னைக்கு பவர் ஷட் டவுன் வேற. பட் குட். க்யூட்டாக இருக்கான் பாருங்க. இவ்வளோண்டு இங்கே பாருங்களேன், இந்த அந்த அந்த அங்கிட்டு ஒரு லீஃப் இருக்கு பாருங்க, அது இவ்வளோண்டா இருக்காப்லன்ட்டு. ஆக்சுவலி எனக்கு அமரன்லேயும் ஸ்ட்ரைக் ஆனாப்புல. அந்த குட்டி குட்டி எமோஷன்ஸ். இப்போது அவ்வளோ பெரிய ஒரு இராணுவ வீரராக இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க எறும்பு தலைவன். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அவர் தேட்டர் சீனில் வந்துட்டு கேட்பாப்புல, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க,
அவ்வளோ ஸ்னோயி ஏரியாஸில் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்லலாம் அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து டெலிகேட்டான விஷயங்கள், இந்த மாதிரி டெலிகேட்டான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப டைனியஸ்டான எமோஷன்ஸை கூட நம்ம யார்கிட்ட வெளிப்படுத்துவோம்னா அந்த ஒரு இன்டர்னஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட்டு, அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்புறம் அந்த ஒரு ரா கனெக்ட் அங்கே உருவாகும். அப்படி இருக்கவங்ககிட்ட தானே நம்ம போர் பண்ணுவோம். அது எல்லா டைமும் ரொமான்டிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான் அது அந்த 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 போர் பண்ணி அந்த வெளியில் வர்றது வரும். ஸோ ஏய் தலைவா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம இருக்க பார்ப்போம். அந்த பெட்டியஸ்ட்டு, அந்த ஸ்லைட்டஸ்ட்டு, அந்த 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 டெலிகேட்டான விஷயங்களை கூட ஒருத்தர் உள்ளே இருந்து தயக்கத்தோட, இல்லை ஐயோ இவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா இவங்க இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க என்ன, இல்லை என்னால் வீட்டில் கூட இதை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது, இல்லை என்னால் இதை பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ண முடியாது பிகாஸ் ஹீ மைட் திங்க் ஆர் ஷீ மைட் திங்க் ஆர் எனி ஜென்ரல் தே மைட் திங்க் இட் இன் தட் வே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த ஒரு அப்போ அந்த ஒரு ஸ்பரிசத்துக்கான இல்லாமல் போயிருக்கு பார்த்தீங்களா. This feel should be there. Now this relies on this leaf and that's it. இங்கே வேற பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கனால தெரிய மாட்டேங்குது. இந்த பார்த்தீங்களா தலைவன். ஸோ இட் ஹேப்பன்ஸ். சரி, நம்ம வந்து அந்த ரானஸுக்கும் அந்த ஒரு ஸ்பரிசத்துக்குமான ஒரு ஸ்பேஸாக இருப்போம். நம்ம எவ்வளோ வந்து லேசானதா, நம்ம ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா உலகத்துக்கே தெரிகிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம ஒரு ஸ்பரிசம் கொடுக்குறோம், ஒரு வார்ம்த், அது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Feel the bliss and just pass on your journey. I think that is underneath behind any sort of connect or love or life or and whatsoever. Okay, so feel the underneath and it's actually it's not so simple to live that rawness within us. நம்மளோட அந்த குழந்தைத்தனம், அந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு தாக்கப்பிடிக்கிறது சீரியஸாக ஈஸி கிடையாது. ஆனால் இட் ஆல்வேஸ் நீ நாட் பி ஓவர் டு எவ்ரி ஒன் ஆர் நீ நாட் அனௌன்ஸ் ஆர் நன் நீட் டு அக்னாலேஜ். யூ ஃபீல் யுவர் இன்னேட்னஸ். உங்களுடைய அந்த தனித்துவத்தை நீங்கள் உணர்றீங்களா? அதை ஒருத்தர் 2 பேர் அவங்க அதை அந்த ஸ்பரிசத்தை உணர்றாங்களா? ஐ திங்க் த டேபிள் இஸ் ஃபில்ட். அவ்வளோதான். பீஸாக அந்த ஜேர்னியை கொண்டு போயிடலாம். And at all times, every growth or every upliftment or development or what sort of aspect, என்ன விதமான விஷயமும் எல்லா டைமுமே எல்லாருக்குமே ஒவ்வொருட்டா தெரியணும்னு அவசியம் கிடையாது. If you feel it, just live it. Okay? Take care. Lots of love.